சூர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்க. இப்போ அண்மை காலமாக சூர்யா படங்கள் பெருசாக ஓடலை. கடைசியாக வந்த கங்குவா வந்து அவருக்கும் சரி அவருடைய ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கிருச்சு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944025558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. மெட்ரோ எந்த விதமான பெரிய ஒரு ப்ரமோஷனோ எதுவுமே பண்ணாம ரொம்ப கிடப்புல போட்ட மாதிரி இருக்கு. என்ன காரணம்? இல்லை, இந்த ஆடியோ லான்ச் பெருசாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 1 வீக் இருக்குது. கட்டாயமாக அவங்க வந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சூர்யாவும் பூஜா கிட்டவும் இணைந்து உட்காந்து பேசும்பொழுது அது ஒரு ஹைப் கிடைக்கும். இன்னொரு சவால் இந்த படத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் வரும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, கதை நல்லா இல்லை, இந்த படத்தோட ப்ரெசன்டேஷன் நல்லா இல்லைங்கிறத அவங்க ஒத்துக்கவே இல்லை. சூர்யாவுக்கு எதிராக ஒரு அரசியல் இங்கே நடக்குது. சூர்யா சொன்ன சில கருத்துக்களுக்கு எதிராக சூர்யாவை முடக்கணும்னு நினச்சி தான் இவ்வளோ பேர் இறங்கி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜெய்பீமையும் கொண்டு. ஆமாம், இந்த படம் நல்லா இருந்து ஓடிடுச்சுன்னா இவங்கெல்லாம் எங்கே போய் முகத்தை வச்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. அது மேலே வந்துட்டு அகரம் ஃபவுண்டேஷன் பற்றி வந்து பேசும்போது கூட அவர் என்ன, அது ஒரு படத்தில் கூட ஒரு காட்சியாக கூட வச்சுருந்தாங்க, அவர் சம்பாதிக்கிறாரு பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் எல்லா நடிகரும் பண்ணுறது கிடையாது. இல்லைங்க, அது ஒரு மனநோயாளிகள் கூட்டம் ஒன்று இங்கே தெரியுது. அதுங்க வந்து என்ன பண்ணாலும் அப்படி தான் பேசுவாங்க. அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. வருஷத்துக்கு 5 கோடி ரூபா சூர்யா அகரம் ஃபவுண்டேஷனுக்கு போகிறார். அவர் எப்படி சம்பாதிச்சுட்டு போகிறார்? அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து அவர் எப்படி சம்பாதிக்க முடியும்? அவர் பணத்தை அவர் அதுக்குள்ளே போடுறாரு. வருஷத்துக்கு 5 கோடி ரூபா அதில் அவர் கொடுக்குறத யாரும் பண்ணது கிடையாது. யார் பண்ணுறா சொல்லுங்க? எந்த நடிகருமே பண்ணுறது இல்லையாங்க. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தனா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன் சார். இப்போது ரெட்ரோ ரொம்ப நாளாகவே வந்துட்டு ரெட்ரோ மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு. காரணம், அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏதோ புதுசாக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போது இன்னும் 1 வாரம் 2 வாரம் தான் படம் இருக்கும்போது எந்த விதமான பெரிய ஒரு ப்ரமோஷனோ எதுவுமே பண்ணாமல் ரொம்ப கிடப்பில் போட்ட மாதிரியே இருக்குது. என்ன காரணம்? இல்லை, இந்த ஆடியோ லான்ச் பெருசாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 1 வீக் இருக்குது. கட்டாயமாக அவங்க வந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சூர்யாவும் பூஜா கிட்டவும் இணைந்து உட்காந்து பேசும்பொழுது அது ஒரு ஹைப் கிடைக்கும். இப்போ அண்மை காலமாக வந்து அந்த பேட்டிகளை வந்து தாராளமாக கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு படக்குழுவுமே அதை ரொம்ப இப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க அந்த விஷயம். ஆமாம்மா, இப்போ பாருங்கள், கேங்கஸுக்கு சுந்தர் சிங் வடிவேலு உட்காந்து எல்லா சேனலே கிடையாது. அப்போ இப்படி தான் கொண்டு போய் நம்ம படத்தை சேர்த்தாகணுங்கிற ஒரு முடிவு எடுக்கும்போது வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ சூர்யாவும் பூஜா கிட்ட கட்டாயமாக உட்காருவாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் 1 வாரம் இருக்குது. இந்த ஹைப்பை ஏற்றுறதுக்கான டைம் தான் இது. ஓகே. இப்போது அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறையா பேர் சொன்னது இது ஒரு ஆக்ஷன் படம், இது பயங்கரமாக பவர் பேக்டாக இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் இன்டர்வியூவில் சொல்லும்போது இது ஒரு லவ் ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. இது ஒர்க் அவுட் ஆகுமா சார் சூர்யாவுக்கு? இல்லை, எல்லாமே வந்து கதை, திரைக்கதை, அப்புறம் படத்தில் வர்ற சீன்களை பொறுத்து அமையிறது. நீங்கள் ஒரே வார்த்தையில் அந்த படத்தை நம்ம வந்து ஒரு முடிவு கொண்டு வர முடியாது. லவ் ஆக்ஷன் அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரோம்? இடத்துல என்ன காட்சிகளை புதுசாக வச்சுருக்காரு அவர். இப்போ எப்படின்னா, அதான் இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி தான் படங்கள் ஆயிடுச்சு. ஒரு காட்சியும் நல்லா இருந்தால் போதும். அதை தாண்டி ஒரு முழு கதையும் அப்படி மொத்தமாக நல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு ரசிகர்கள் தயாராகிட்டாங்க. அப்போது வந்து பிடிக்கிற காட்சிகளை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பிடிச்சி அங்கங்கே வச்சுட்டாங்கன்னா போதும். ஸோ அப்படி வந்து இந்த படத்தில் ஏதாவது காட்சிகள் இடம்பெற்றிருக்காங்கிறதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே. அவர் மொத்தமாக அந்த படம் என்ன மாதிரி கேட்டகரி படங்கிறத சொல்கிறாரு. அவர் ஒரு லவ் ஆக்ஷன், நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே கொஞ்சம் கேங்ஸ்டர் கதையாக தான் இருக்கும். அது அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அடிதடியில் இருந்த ஒரு பையன் காதலுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்கிறது தான் அதில் வருது. அதுக்கப்புறம் அந்த காதல் நிறைவேறி அவர் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் தான் படமாக இருக்கும்னு ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். இதில் என்ன சுவாரஸ்யமான சீன் வச்சுருக்காருங்கிறது தானே. இப்போ சண்டைக்கோழியில் வந்து இவன் தான் வந்து அவ்வளோ பெரிய வில்லன் அப்படின்னு தெரியும் போது விஷால் கீழே இறங்கி ஓடுவார். பயந்துட்டு ஓடுறாருன்னு நம்ம நினைக்கும் போது ஃப்ரண்ட்டு கேட்டு வழியாக வந்து அடிப்பார்ல, அதுதானே சீனு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனு 2 சீன் படத்தில் இருந்தாலே அதுவே எடுத்துகிட்டு போயிடும் படத்தை. அப்போ படம் முழுக்க இவர் என்ன வச்சுருக்காருங்கிறது நமக்கு தெரியாது இல்லை. ஓகே. சூர்யாவுக்கு எவ்வளோ முக்கியமான படம் இது? சூர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்க. இப்போ அண்மை காலமாக சூர்யா படங்கள் பெருசாக ஓடலை. கடைசியாக வந்த கங்குவா வந்து அவருக்கும் சரி அவருடைய ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கிருச்சு.
அப்போ இன்னொரு சவால் இந்த படத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் வரும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இந்த கதை நல்லா இல்லை, இந்த படத்தோட ப்ரெசன்டேஷன் நல்லா இல்லைங்கிறத அவங்க ஒத்துக்கவே இல்லை. இந்த படத்தை பிஜேபி தான் ஒழிச்சிருச்சு, சூர்யாவுக்கு எதிராக ஒரு அரசியல் இங்கே நடக்குது, சூர்யா சொன்ன சில கருத்துக்களுக்கு எதிராக சூர்யாவை முடக்கணும்னு நினச்சி தான் இவ்வளோ பேர் இறங்கி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜெய்பீமையும் கொண்டு. ஆமாம், இந்த படம் நல்லா இருந்து ஓடிடுச்சுன்னா இவங்கெல்லாம் எங்கே போய் முகத்தை வச்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்காகவாவது இந்த படம் ஓடணும். பக்கம் சூர்யாவுக்கு எதிராக வந்து சில இதில் நான் பார்க்குறேன், எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த முறை விடாதீங்க, அவனை வந்துட்டான் பொழந்துருங்க, படம் ஓடவே கூடாது அப்படின்லாம் போடுறாங்க. ஹேஷ்டாக் வந்து சூர்யாவுக்கு எதிராகவே ஒரு ஹேஷ்டாக்கை உருவாக்கி அது எப்படியா ட்ரெண்டிங் ஆகிட்டாதான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒருத்தனும் சீண்டலை. இது ஒரு ஒரு குரூப்பு இறங்கி ஒரு வேலை பார்க்குறாங்க. பட் படம் வந்து எல்லாத்தையும் முறியடிக்கும். ஒரு பிரமாதமான படமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தலைகீழன்னாலும் மக்கள் போய் பார்ப்பாங்க. இங்கே அரசியல் வரவே வராது. இவங்க கங்குவாவுக்கு ஒரு அரசியல்னு சொன்னாங்க பாருங்க, அதை முறியடிக்கிறதுக்காகவாவது இந்த படம் ஓடிடணும். ஓகே, சூர்யா சொன்னீங்க சமீபத்தில் படங்களே பெருசாக போகலை அப்படின்ட்டு. அவரும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. கங்குவாவே ஒரு பெரிய அட்டெம்ப்ட் தான். இருந்தும் ஏன் சார் சூர்யாவுக்கு அந்த பழைய மாதிரியான அந்த வேல், அந்த மாதிரியான படங்கள், ஒரு சிங்கம் மாதிரி ஒரு மாஸ் ஹிட்டு, இப்போ வந்துட்டு அவருக்கு பின்னாடி வந்தவங்க நிறைய பேர் முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவருக்கு ஒரு வேகம் இருக்கணும்ல, அது ஏன் இப்போ இல்லை அவருக்கு? இல்லைங்க, எப்போவுமே உங்களுக்கு என்னென்ன ஹீரோக்களுக்கு சொந்த காசை போடுறதில்ல. சூர்யா வந்து சொந்த படம் எடுக்கிறாரு, ஆனால் அவர் நடித்து அது ஒரு பெரிய மெகா பட்ஜெட் படமாக எடுக்கிறாருன்னா இல்லை, யாரோ ஒருத்தர் எடுக்கிறாரு, சொந்தக்காராக கூட இருக்கலாம், அல்லது எங்கேயோ ஃபைனான்ஸ் வாங்கி ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்குறாங்க. ஒரு புது கதையை நம்ம பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. இப்போ அஜித் பாருங்கள், இப்போ இந்த படம் அவ்வளோ கமர்ஷியலாக இருந்ததுனால தப்பிச்சாங்க. இப்போ விடாமுயற்சி வந்து ஒரு பெரிய ஹீரோ பண்ணுற படமாங்க அது. அந்த கதையை கேட்கும்போது தெரியும் நம்ம இது பண்டல் ஆயிரும்ன்ட்டு. அப்போ யார் விட்டு காசோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்துடுவோம், நமக்கு காசு வந்துடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தான் சூர்யாவும் நினைக்கிறார். இப்போ கங்குவா மாதிரி படங்கள்லாம் ஒரு தொடவே கூடாது. அந்த படத்தில் என்ன இருந்தது? ஒரே காட்டுக்கத்தில் கத்திக்கிட்டு இருந்தாங்களே தவிர அந்த படத்தில் வேறு என்ன இருந்துச்சு புதுசாக? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம்னு சொல்லிட்டா அது ஹிஸ்டாரிக்கல் படம் ஆயிருமா என்ன? அல்லது வந்து பீரியட் ஃபிலிம் படம்னு சொல்லிட்டா பீரியட் ஃபிலிம் படமாயிருமா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, அதற்கான காட்சிகள், அது இருக்கிற சுவாரஸ்யம் அதில் இருக்கான்னா இல்லைல்ல. ஸோ அப்போ நீங்கள் கதை கேட்கும்போதே தெரியும் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஓடாது அப்படின்ட்டு. அதை தாண்டி இவங்க வந்து அதில் போய் கமிட் ஆகிறது எதுக்காகன்னா, ஒரு பக்கம் சம்பளம், இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் பணம் போடுறாரு, நமக்கு என்ன இருக்குது, அவரே ரிஸ்க் எடுக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு இறங்கிடுறாங்க. ஆனால் அதில் இவங்க கரியர் இருக்குங்கிறதே இப்போ தான் தெரியுது. ஓகே, 4 படம் அதுமாரி பண்ணால் 5வது படம் பார்க்க ஆள் வர மாட்டான். அப்போ இவங்க வந்து ஒரு வேல் மாதிரியோ ஒரு காக்க மாதிரியோ அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, அது எப்படி ஒரு 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 டயலாக்கை கேட்கும் பொழுதோ ஒரு காட்சியை விவரிக்கும் பொழுதோ உங்களுக்கு தோணிடணும், கைத்தட்டல் சத்தம் கேட்கணும் காதில். அவர் தானே நல்ல ஹீரோ. அப்போ அந்த மாதிரி கதைகளை ஒரு தேர்ந்தெடுக்காமல் போனது தான் பிரச்சனை. ஓகே, இப்போ சூர்யா விக்ரமை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ வந்துட்டு கமல்ஹாசன் இவ்வளோ படங்கள் பண்ணதை தாண்டி விக்ரம் படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெரிய ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ, கமர்ஷியல் ஹீரோன்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவ்வளோ பண்ணியிருக்காரு. இப்போ விக்ரமுக்கும் வீரதீர சூரனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கேஜாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் அந்த கேட்டகரி தள்ளுறாங்களா சார்? இல்லை, தப்பு இல்லைங்கிறேண்ணா. இப்போ நீங்கள் சுவாரஸ்யமான படங்களை கொடுங்க. இங்கே நீங்கள் பண்ணுறது பிஸ்னஸ்ஸு, நம்ம வர்றது ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது தான் நான் சொல்லுவேன், நீ பார்த்து தொலைங்கிறதெல்லாம் தப்புங்கிறேண்ணா. நீங்கள் ஓரளவுக்கு சுவாரஸ்யமான படங்களை கொடுங்க, அதில் நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சி எடுங்க, தப்பு இல்லை. ஆனால் சுவாரஸ்யம் ரொம்ப முக்கியங்கிறதே பல பேர் மறந்துடுறாங்க. ரொம்ப ட்ரையாக ஒரு படத்தை கொடுக்கறது, நகரவே நகராத ஒரு படத்தை கொடுத்துட்டு இதை நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ கொட்டுக்காளி மாரி ஒரு படத்தெல்லாம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அமீர் சொன்னார். அமீரை பிடிச்சி புள்ளுன்னு சண்டைக்கு போகிறாங்க. சரியான விஷயத்தை தானே அவர் சொல்கிறாரு. இப்போ கொட்டுக்காளி பார்த்துட்டு எவ்வளோ பேர் வெளில வந்துட்டுனா, கொட்டுக்காளிங்கிறது எந்த தரப்பு மக்கள் பார்க்கணுமோ, எந்த தரப்பு ரசிகர்கள் பார்க்கணுமோ அவங்க பார்த்து கைத்தட்டிட்டு போயிடுவாங்க. அதை கமர்ஷியல் படம்னு நீங்கள் கொண்டு வரும்போது தான் அந்த பிரச்சனை வருது. அப்போ இவங்களை நாங்கள் எப்போ வந்து தரம் உயர்த்துறது, இவங்களுடைய ரசனையை வந்து நாங்கள் எப்போ மேம்படுத்துறதுன்னு கேள்வி கேட்குறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து மேம்படுற மாதிரி தெரில. நீங்கள் அது இன்னும் டவுனில் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது அவனுக்கேற்ற படத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அந்த காசு கரைஞ்சாலும் பரவாயில்ல, நான் ஒரு நல்ல படம் எடுப்பேன்னு நீங்கள் திமுறோடு நின்னீங்கன்னா அதற்கேற்ற விளைவுகளை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை கொடுக்க முடியாது. இன்றைக்கி நாயகன் மாதிரி ஒரு படம் வந்தால் கூட
ஓடுமான்னு தெரில. அப்படி இருக்குது. அன்னைக்கெல்லாம் அதை வந்து பார்க்கும்போது எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி பல படங்களை வந்து இவங்க என்ன அது படம்ட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தானே போகணும். ஓகே. இந்த ஆடியோ லான்ச் மேடையில் வந்து சிவகுமார் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 6 பேக் வச்சது என் மகன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது பெரிய சர்ச்சையாகவும் ஆச்சு. ஏன் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் உடம்பை வந்து சரியாக வச்சுக்கலையா, சிவாஜி அவர்கள் பார்த்துக்கலையா, எத்தனையோ ஹீரோஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறமும் எத்தனை பேர் வச்சாங்க, ஏன் அந்த விஷயத்தை அங்கே சொல்லணும் சிவகுமார்? இல்லைங்க, அவர் வந்து தன் மகன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஒரு படத்திற்காக எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறத சொல்ல விரும்பியிருக்கார். இப்போ வாரணமாயிரம் படம் வரும்பொழுது இதே மேடையில் அவ்வளவு ப்ரைஸ் பண்ணி பேசினார் சூர்யாவை. அவர் என்ன சொன்னார்னா, என் பையன் வந்து உடம்பு அழைக்கிறதுக்காக வெறும் இலை தழையை தின்னுட்டே 3 மாதம் இருந்தான் அவன் அப்படின்னு சொன்னார். வேறு எதுவுமே அவன் சாப்பிடல, அப்படி வந்து இருந்தான் அப்படின்னாரு. அந்த படத்தில் பார்க்கும்போது நமக்கே என்னடா சூர்யா இப்படி மாறி இருக்காருன்னு இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் வந்து இந்த முறையும் அவர் வந்து அப்படி இருந்திருக்கிறாரு. முதல் 6 பேக் வச்சதா அவர் நம்புகிறாரு. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு மகனை அப்பா வந்து அப்படி தான் பார்ப்பார். நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணுமே தவிர, நீங்கள் சிவகுமார் வந்து எல்லாரையும் தினந்தோறும் எந்திரிச்சு இவர் 6 பேக் வச்சாரா, அவர் எத்தனை கிலோ வெயிட் இருக்கார், அவர் எந்த ஜிம்முக்கு போனாருன்னு பார்க்க வேண்டியது அவர் வேலை கிடையாது. அவர் பொதுவாக பார்க்கும்போது என் பையன் தான் பண்ணியிருப்பானோன்னு அவர் நினைக்கிறாரு, பேசிட்டு போகிறாரு. என்ன இருக்குது அதில் வந்து இல்லைல்ல அது இதுங்கிறது கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. பட்டு அவருக்கும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பொது மேடைகளில் பேசும்போது இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சதில்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பையன் பண்ணியிருக்கான், ரொம்ப உழைச்சிருக்கான், கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறதோட நிறுத்திக்கிறது சரின்னு அவருக்கு தோணணும். பட் அந்த ஏஜ் ஒன்று இருக்குல்லங்க, இந்த வயசில் அவங்க அப்படி தான் பேசுவாங்கங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். அது ஒரு பெரிய குறையாக எடுத்துகிட்டு போகிறது வேண்டாம்னு பார்க்குறேன். இல்லை, சூர்யா அவர்கள் பேசும்போது கூட இது வரைக்கும் வந்து அவர் படிக்க வச்சதை வந்து இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. பெரிய மேடைகளில், அதுவும் சினிமா மேடையில் சொன்னது கிடையாது. ஆனால் முதல் வாட்டியாக சொல்லியிருக்காரு, நான் படிக்கலை ஆனால் இத்தனாயிரம் பேரை நான் படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதை இல்லை, அது தப்பே இல்லையங்க. ஒருத்தர் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காருங்க. இந்த 8000 பேரும் அவர் சொன்ன அந்த 8000 பேரும் வசதியானவங்க கிடையாது. எங்கேயோ வந்து ஒரு பரோட்டா மாஸ்டராக இருந்திருப்பான், ஒரு டீ மாஸ்டராக இருந்திருப்பான், நல்லா படிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க முடியாமல் ரொம்ப அடிப்படை கூலி தொழிலாளியுடைய பையனாக இருந்திருப்பான். தேடி கொண்டு வராங்க. அந்த அகரம் அமைப்பு இருக்குல்ல, அது சார்ந்தவர்கள் செய்கிற ஒரு பணி இருக்குல்ல, அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளவு இப்போ நீங்கள் ஒரு பையனை வந்து ஏமாற்றி கொண்டு போயெல்லாம் அங்கே சேர்த்துட முடியாது. இவன் வசதி இல்லாதவன் அப்படின்ட்டு ஒரு வசதியானவனை கொண்டு போய் அங்கே சேர்க்க முடியாது. நிஜமாகவே அவன் வசதி இல்லாதவனா, நல்லா கஷ்டப்படுற பையனாக தான் ஒரு குழு போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஊரில் போய் விசாரித்து தான் அவனை கூப்பிட்டு வரும். அப்போது ஒரு 8000 பேரை வந்து அவர் ரொம்ப பேஸ்லேருந்து கொண்டு வந்து உருவாக்கியிருக்கிறார். அதில் பல ஐஏஎஸ் படித்தவங்க இருக்காங்க, ஐபிஎஸ் படித்தவங்க இருக்காங்க, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ஜட்ஜஸ் எல்லாருமே அதுக்குள்ளேருந்து வந்திருக்காங்க. அப்போ அது சாதாரண பணி கிடையாது. அதை அந்த மேடையில் அவர் சொன்னது சரிதாங்கிறேன் நான். எல்லா மேடைகள்லையும் சொல்லணும். ஏன்னா சூர்யாவை பார்க்குறவன் வந்து ஏதோ ஒரு நடிகன் அப்படின்னு பார்த்துடுறேன். நீங்கள் படத்தை விமர்சிக்கலாம், அவர் ஒரு நடிகருங்கிற பார்வையாக பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர்கிட்ட ஒரு சமூக பணி இருக்குது. அவர் ஒரு கருத்தை சொன்னார்னா, அந்த சமூகம் குறித்து ஒரு கருத்து சொன்னார்னா, நீ ஒரு நடிகன்டா, நீ எப்படா சொல்லலாங்கிற கேள்வி சூர்யாவை நோக்கி எழுப்பக்கூடாது. ஏன்னா அவ்வளோ வேலையை செஞ்சுட்டு வந்து அங்கே அவர் பேசுகிறார். ஸோ அதனால் அவர் அந்த மேடையில் சொன்னதை நான் வந்து தவறாகவே பார்க்கல. இன்னும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவர் சொல்லணும். ஓகே. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. அது மேலே வந்துட்டு அகரம் ஃபவுண்டேஷன் பற்றி வந்து பேசும்போது கூட அவர் என்ன, ஒரு படத்தில் கூட ஒரு காட்சியாக கூட வச்சுருந்தாங்க, அவர் சம்பாதிக்கிறாரு பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் எல்லா நடிகரும் பண்ணுறது கிடையாது. இவ்வளோ நல்லது பண்ணாலுமே சூர்யா காயப்படுத்துகிற அந்த விதம் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. படங்களை தாண்டி பர்சனலாக ஒரு விஷயம் நடந்தாலே டக்குன்னு ஜோதிகா கிட்ட போகிறது. இப்போ சிம்ரன் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா ஜோதிகாவை தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறது. ஒரு படம் மட்டும் இல்லை, சூர்யாவும் ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவரோட ஹைட்டை வந்து இது பண்ணுறது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, அது ஒரு மனநோயாளிகள் கூட்டம் ஒன்று இங்கே தெரியுது. அதுங்க வந்து என்ன பண்ணாலும் அப்படி தான் பேசுவாங்க. அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. வருஷத்துக்கு 5 கோடி ரூபா சூர்யா அகரம் ஃபவுண்டேஷனுக்கு போடுறாரு. அவர் எப்படி சம்பாரிச்சிட்டு போடுறாரு? அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து அவர் எப்படி சம்பாதிக்க முடியும்? முதல்ல அவர் பணத்தை அவர் அதுக்குள்ளே போடுறாரு. வருஷத்துக்கு 5 கோடி ரூபா அதில் அவர் கொடுக்குறத யாரும் பண்ணது கிடையாது. யார் பண்ணுறா சொல்லுங்கள்? எந்த நடிகருமே பண்ணுறது இல்லையாங்க. அவங்க சர்க்கிளில் வேணால் ஏதாவது ஒன்று 2 பண்ணிப்பாங்க. ஒரு 1 லட்சம் 2 லட்சம் உதவி பண்ணுவாங்களே தவிர 5 கோடிங்கிறது நான் கொஞ்சம் காசா? அவருக்கு படம் ஓடுதோ ஓடலையோ, லாபமோ நஷ்டமோ, அந்த 5 கோடி ஒவ்வொரு வருஷமும் போட்டுக்கிட்டே இருக்காருல்ல. அதில் அப்போ அது ஒரு பெரிய விஷயம் தானே. இன்னொன்று வந்து
கருத்தே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. சூர்யா சொன்ன இல்லை ஜோதிகா சொன்ன கருத்தில் என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, கோயில்களுக்கு செலவு பண்ணுறதை விட நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணுங்கிறாங்க. என்ன சிம்பிள் திங், அவ்வளோதான். தப்பே கிடையாது. அதில் எவ்வளோ கோயில், திரும்புகிற இடம்லாம் கோயில் தான் இருக்குது, திரும்புகிற இடம்லாம் பள்ளிக்கூடங்களாக மாற்றுங்கன்றேன். அதான் ஹாஸ்பிட்டல்ஸும் மாற்றுங்க. பாரதியாரே அதானே சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்கிறது தானே பாரதியார் சொல்கிறது. நீ என்ன வேணாலும் பண்ணு, அதெல்லாம் தாண்டி ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறா அதுதான்டா பெஸ்ட்டுங்கிறாரு. அதுதான் ஜோதிகா சொல்கிறாங்க. ஜோதிகா எதுக்கு உட்காந்துட்டுறானுங்கன்னு தெரியல. இந்த படம் பார்க்குறத புறக்கணிச்சிட்டு எல்லாம் வந்து ஸ்கூல் கட்டுங்கன்றான். ஏண்டா 100 ரூபா கொடுத்து படம் பார்க்குறதும் நீ ஒரு ஸ்கூல் கட்டுறதும் ஒன்றா? ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமாக பேசுகிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. ஜோதிகா சொன்னது தவறே கிடையாது. இன்னும் 100 மேடைகளில் ஜோதிகா அந்த கருத்தை சொல்லலாம். எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கடா, நான் சொல்லுவேன்னு அவங்க சொல்லணும். ஓகே, பயப்படவே கூடாதுங்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கு நன்றி. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.